Hello learners, இந்த வீடியோல சிமிட் ட்ரிகர் சர்க்யூட்டை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்யூட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சைனுசாய்டல் வேவ் ஃபார்ம் இல்லை ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம், ஸோ எனி அதர் வேவ் ஃபார்மை ஸ்கொயர் வேவாக மாற்றணும், ஸ்கொயர் பல்ஸாக மாற்றணும் அப்படின்னா நம்ம இதை சர்க்யூட் யூஸ் பண்ணுவோம். இதை ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி இந்த சர்க்யூட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு. ஸோ அதில் ரெண்டு இன்புட் இருக்குது, நெகட்டிவ் இன்புட், பாசிட்டிவ் இன்புட், இன்வெர்ட்டிங் இன்புட், நான் இன்வெர்ட்டிங் இன்புட், ஒரு அவுட்புட் இருக்குது. ஸோ ஆப்பாமுக்கு ரெண்டு சப்ளை கொடுத்துருப்போம், ப்ளஸ் விசிசி மைனஸ் விஇ. இப்போ இந்த ஆப்பாம் ஓப்பன் லூப்பில் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு அவுட்புட் நெகட்டிவ் இன்புட்டோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக கனெக்ட் பண்ணால், ஸோ அவுட்புட்டை தூக்கி இன்புட்டுக்கு கொடுத்தா இது ஃபீட்பேக். ஓகே, ஸோ இது நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்கோம். இப்போ ஸோ இங்கே இன்புட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு பேசிக்காக ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் சர்க்யூட். இந்த ஆப்பாமில் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னா கெயினை குறைக்கிறதுக்கு. ஓப்பன் லூப்பில் ஆப்பாமோட கெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை குறைக்கிறதுக்காக நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்கோம். இப்போ நான் இந்த இன்புட்டை இன்வெர்ட்டிங் இன்புட்டை கிரவுண்ட் பண்ணிவிட்டேன். நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா இது நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர்க்யூட் ஒரு நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட். ஸோ அவுட்புட் வில் பி directly proportional to the inverting input, right? So input voltage கூட output voltage கூடும். இது நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். ஆனால் நமக்கு இந்த சர்க்யூட்டை, இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் சர்க்யூட்டை பாசிட்டிவ் ஃபீட்பேக் சர்க்யூட்டாக மாற்றிட்டா இது சிமிட் ட்ரிகர் சர்க்யூட்டாக மாறிடும். அதாவது இப்போ இந்த நெகட்டிவ் பதிலாக இங்கே நான் பாசிட்டிவ் போடுறேன், பாசிட்டிவ், இது இந்த பாசிட்டிவ்க்கு பதிலாக இந்த நெகட்டிவ் நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஆப்பாமுடைய பாசிட்டிவ் இன்புட், நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் நான் அவுட்புட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்வெர்ட்டிங் இன்புட்டில் இன்புட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா இது அவுட்புட் பாசிட்டிவ் இன்புட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறதுனால பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ கண்டிப்பாக இப்போ இது ஆம்பிளிஃபையர் கிடையாது, இது ஆசிலேட்டர் ஆர் சிமிட் ட்ரிகர் சர்க்யூட்னு இதை சொல்கிறோம். சிமிட் ட்ரிகர் சர்க்யூட் எப்படி அப்படின்னா, இப்போ இது நம்ம நான் இன்வெர்ட்டிங் மோடில் இருந்த ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்டில் நான் இந்த இன்புட்டை மாற்றிட்டேன். இப்போ இது எப்படி வேலை செய்யும்னா இன்வெர்ட்டிங் சிமிட் ட்ரிகராக வேலை செய்யும், இன்வெர்ட்டிங் ட்ரிமிர் ட்ரிகராக வேலை செய்யும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுதான் இந்த சர்க்யூட்டு. ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கிறதுனால இந்த இடத்துல கண்டிப்பாக இங்கே இருக்கிற விஇன் இங்கே இருக்காது. ஓகே, நெகட்டிவ் ஃபீட்பேக்னா தான் அந்த மாதிரி இருக்கும். இங்கே இப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால ஸோ இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் இருக்கும், அதை நான் வின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஜங்ஷனில் கிர்காப்ஸ் கரண்ட்டில் அப்ளை பண்ணுங்க. அதாவது ஜங்ஷனை நோக்கி போகிற கரண்ட்டு, ஜங்ஷன் வெளியே போகிற கரண்ட்டு எல்லாத்தையும் கூட்டினா 0. இதுதான் கிர்காப்ஸ் கரண்ட்லாம். ஸோ இப்போ இங்கிருந்து வர்ற கரண்ட்டு, இந்த ஜங்ஷன் நோக்கி வர்ற இந்த கரண்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே கிரவுண்டுங்கிறது 0 வோல்ட்டு. இப்போ அந்த V மைனஸ் 0/R1, V மைனஸ் 0/R1 அதான் இந்த கரண்ட்டு. ஓகே, V மைனஸ் 0/R1. அடுத்து இந்த வெளியே போகிற கரண்ட் V மைனஸ் V அவுட்/R2, V மைனஸ் V அவுட்/R2. ஆப்பாம்குள்ள கரண்ட்டே போகாது, 0 கரண்ட் தான் போகும். ஆப்பாம்குள்ள இன்புட் இம்பிடன்ஸ் அதிகம்னால கரண்ட் போகாது. ஸோ அப்போ கிர்காப்ஸ் கரண்ட்டில் அப்படி நம்ம இந்த ஈக்குவேஷனை ஜங்ஷனில் எழுதலாம். V மைனஸ் 0/R1 பிளஸ் V மைனஸ் V அவுட்/R2 ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் மேனிப்புலேஷன். ஸோ V/R1 பிளஸ் V/R2 minus V by output by R2 equal to 0 எழுதலாம்.
ஸோ வியை வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி எழுதலாம். இப்போ இந்த 1/R1 + 1/R2 R1 + R2/R1 + R2 எழுதிடலாம். ஸோ இப்போ விங்கிறது இது அந்த பக்கம் ஈக்குவேஷன் அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா R1/R1 + R2 × V out. இதான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் V. ஸோ இந்த வேல்யூ தான் இந்த இடத்துல இருக்கிற பொட்டன்ஷியல். ஸோ இந்த இடத்துல இருக்கிற V வோல்டேஜ் வந்து இதுதான். எவ்வளவுனா R1/R1 + R2 × V out. ஓகே. ஸோ இந்த அவுட்புட் வோல்டேஜில் ஒரு பகுதி ரேஷியோ எவ்வளோ ரேஷியோனா R1/R1 + R2 அந்த பகுதி தான் இந்த இடத்துல இருக்குது. அந்த வோல்டேஜ் தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகே. ஸோ இதை தான் நம்ம ட்ரிகர் வோல்டேஜ்னு சொல்கிறோம், ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எப்படின்னா இப்போ இந்த இன்புட்டில் இது எப்படி இன்வெர்ட்டிங் சிமெட்ரிக்கராக வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ இன்புட்டில் நான் வந்து 0 வோல்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ இங்கே இன்புட்டில் 0 வோல்ட்டு, அவுட்புட்டில் இனிஷியலாக பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. வி சப்ளை பாசிட்டிவ் வோல்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆப்பாமோட அவுட்புட்டில் வந்து எய்தர் வி ப்ளஸ் வி இல்லாட்டி மைனஸ் வி தான் வரப்போகுது. இங்கே இருக்கிற ப்ளஸ் வி சப்ளை வோல்டேஜோ இல்லை மைனஸ் வி சப்ளை வோல்டேஜோ தான் வரப்போகுது. பிகாஸ் பாசிட்டிவ் ஃபீட்பேக். பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால ஆப்பாம் சேச்சுரேட் ஆயிரும். அவுட்புட்டில் எய்தர் ப்ளஸ் சப்ளை வோல்டேஜ் வரும் இல்லாட்டி மைனஸ் சப்ளை வோல்டேஜ் வரும். இனிஷியலாக ப்ளஸ் சப்ளை வோல்டேஜ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த ப்ளஸ் அவுட்புட் சப்ளை வோல்டேஜில் ஒரு பகுதி தான் இங்கே இருக்க போகுது, அதுவும் ப்ளஸ் தான். ஸோ இனிஷியலாக விஇன் 0ன்னு வச்சுக்கிட்டா இன்வெர்ட்டிங் இன்புட்டில் 0, நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் அதிகம். அப்போ அவுட்புட்டில் என்ன வரும்? ப்ளஸ் தான் வரும். ஓகே. ஸோ அப்போ அவுட்புட்டில் சப்ளை வோல்டேஜ் பாசிட்டிவ் தான் வரும். அதாவது இன்புட்டில் 0 வோல்ட்டு வச்சிங்கன்னா அவுட்புட்டில் பாசிட்டிவ் வோல்டேஜ் தான் வரும், பாசிட்டிவ் தான் வரும். இப்போ இந்த இன்புட் வோல்டேஜ் 0லேருந்து கூடிக்கிட்டே போய் ஒரு பர்டிகுலர் இந்த அப்பர் ட்ரிகர் பாயிண்ட் வோல்டேஜை விட கூடும்போது, இந்த அப்பர் ட்ரிகர் பாயிண்ட் வோல்டேஜ் என்னது? அவுட்புட்டில் ஒரு பகுதி, அதாவது R1/R1 + R2. இதுதான் நம்ம சர்க்யூட் படி ரேஷியோ. இந்த ரேஷியோ இன்ட்டு அவுட்புட் வோல்டேஜ் வி அவுட், இதுதான் அப்பர் ட்ரிகர் பாயிண்ட். ஸோ இந்த வோல்டேஜை இன்புட் வோல்டேஜ் தாண்டும் போது, ஏன்னா இந்த R1/R1 + R2 × V out வந்து நம்ம இன்வெர்ட்டிங் இன்புட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இன்புட் வோல்டேஜ் வந்து இந்த Vin இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ், அதாவது R1/R1 + R2 × V out அதை விட அதிகமாகும் போது, Vin வந்து இந்த வோல்டேஜை விட அதிகமாகும் போது, அப்போ Vin நெகட்டிவ்ல இருக்கிறதுனால அவுட்புட் வந்து நெகட்டிவ் போயிடும். ஓகே. ஸோ V இன்புட்டில் வந்து இந்த ட்ரிகர் வோல்டேஜ் விட அதிகமாகும் போது இங்கே வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து நெகட்டிவ் போயிடும். ஓகே. ஸோ இந்த இன்வெர்ட்டிங் சிமெட்ரிக்கர்னு இதை ஏன் சொல்கிறோம்னா, இன்புட் வோல்டேஜ் அப்பர் ட்ரிகர் பாயிண்ட்டை விட அதிகமாகும் போது அவுட்புட் வந்து நெகட்டிவ்க்கு போகுது. அதாவது இன்புட் பாசிட்டிவ்ல இருக்கும்போது அவுட்புட் நெகட்டிவ் போகுது. அதனால இதை இன்வெர்ட்டிங் சிமெட்ரிக்கர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இன்புட் வோல்டேஜ் கூடிக்கிட்டே இருக்கு, திருப்பி குறைய ஆரம்பிக்குது. குறைஞ்சி இந்த அப்பர் ட்ரிகர் பாயிண்ட்டை விட திருப்பி குறையும் போது அவுட்புட்டில் எந்த சேஞ்சும் இல்லை, நெகட்டிவ்லேயே தான் இருக்குது. பட் இது திருப்பி குறைஞ்சிட்டே வந்து எப்போ லோயர் ட்ரிகர் பாயிண்ட்டுக்கு கீழே போகுதோ, லோயர் ட்ரிகர் பாயிண்ட் வோல்டேஜ் எவ்வளவு? அதாவது இப்போ அவுட்புட் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால இது வந்து நெகட்டிவ் மைனஸ் வி சப்ளை. அப்போ இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் லோயர் ட்ரிகர் பாயிண்ட் வந்து மைனஸ் இன்ட்டு R1/R1 + R2 இன்ட்டு V. இதோட அப்படியே மைனஸ் வோல்டேஜ். ஸோ இந்த சப்ளை வோல்டேஜ் வந்து இங்கே இருக்கிற இன்புட் வோல்டேஜ் வந்து மைனஸ், இந்த வோல்டேஜ் மைனஸை விட கீழே போகும்போது அவுட்புட் வந்து ப்ளஸ்க்கு வரும். இதுக்கு கீழே வரும்போது இன்புட் வரும்போது அவுட்புட் வந்து 0லேருந்து ப்ளஸ்க்கு வந்துடும். ஓகே. ஸோ சுருக்கமாக இந்த சர்க்யூட்டை ஒரே வரியில் சொன்னால், நம்ம கொடுக்குற இன்புட் வோல்டேஜ் இந்த ட்ரிகர் வோல்டேஜ் இனிஷியலாக பாசிட்டிவ் எடுத்துட்டீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரிகர் வோல்டேஜை விட அதிகமாகும் போது அவுட்புட் நெகட்டிவ்க்கு போகும். நெகட்டிவ் ட்ரிகர் வோல்டேஜை விட கம்மியாகும் போது அவுட்புட் வந்து பாசிட்டிவ்க்கு போகும். இன்புட் வந்து பாசிட்டிவ் ட்ரிகர் வோல்டேஜை விட அதிகமாகும் போது அவுட்புட் நெகட்டிவ்க்கு வரும்.
இன்புட் வந்து நெகட்டிவ் ட்ரிகர் வோல்டேஜை விட கம்மியாகும் போது அவுட்புட் வந்து பாசிட்டிவ்க்கு வரும். ஸோ இதனால தான் இதை வந்து நம்ம இன்வெர்ட்டிங் சிமெட்ரிக்கர் சர்க்கியூட்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர்க்கியூட் வந்து இன்வெர்ட்டிங் மோடில் வேலை செய்யுது. ஸோ இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்புட்டில் கொடுக்குற சைனுசாய்டல் வேவ் ஃபார்மு அவுட்புட்டில் வந்து ஸ்கொயராக நமக்கு வருது. அவுட்புட்டில் வந்து எய்தர் ப்ளஸ் வி சப்ளையோ இல்லாட்டி மைனஸ் வி சப்ளை வோல்டேஜ் மட்டும்தான் வரும். ஸோ ரெண்டு வேல்யூ தான் வரும் அவுட்புட்டில். ஸோ நம்ம வந்து இதை அனலாக் வோல்டேஜ்க்கு ஈக்குவலாக ஒரு, அதாவது சைனுசாய்டல் இன்புட் வோல்டேஜை ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாமல் அதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்கொயர் வோல்டேஜாக நம்ம மாற்றுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. இதுதான் இன்வெர்ட்டிங் சிமெட்ரிக்கர் சர்க்கியூட். இது நம்ம வந்து டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி மீட்டரில் இன்புட் வோல்டேஜ் சைனுசாய்டல் இன்புட்டை இந்த மாதிரி ஸ்கொயர் வோல்டேஜாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நன்றி.